அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுக்கு முதல்ல தேவையானது நிம்மதியா அல்லது சந்தோஷமா, அதாவது மகிழ்ச்சியா அப்படின்றத பத்தி தாங்க பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல இந்த சந்தோஷத்தை நம்ம ஒரு ரெண்டு வகையா நம்ம வகைப்படுத்தி பார்க்கலாம். அதுல இயற்கையான சந்தோஷங்கள், அதுக்கப்புறம் இயற்கைக்கு முரணான சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த சந்தோஷத்தை, அதாவது மகிழ்ச்சியவே நம்ம ஒரு ரெண்டு வகைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த இயற்கைக்கு முரணான சந்தோஷத்தை பத்தி நம்ம பார்ப்போம். இயற்கைக்கு முரணான சந்தோஷங்கள் அப்படின்னு பாக்குறப்ப இந்த மது இருந்துறது, கஞ்சா அடிக்கிறது, இது மாதிரியான பலவிதமான போதை பழக்க வழக்கங்கள், அதுக்கப்புறம் விபச்சாரம் செய்யறது, சூதாடுறது, இது மாதிரியான இயற்கைக்கு முரணான நம்ம சந்தோஷங்களை நம்ம அனுபவிக்கிறப்ப ஆரம்ப காலகட்டங்கள்ல நம்மளுடைய உடலுக்கோ மனதுக்கோ ஒரு விதமான சின்ன சின்ன சந்தோஷங்களா இருக்குன்னே வச்சுக்கிருவோமே. ஆனா இதே நாளாக நாளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய உடல் பாதிப்பு, அதுக்கப்புறம் மனம் பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு, அப்புறம் இழிவு, கண்ணிய குறைவு, இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அப்ப இந்த சொற்ப சந்தோஷங்களுக்காக நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நிலையான நிம்மதியை ஒரு இழக்கிறதுக்கான சூழல் வந்துடும். சரி, இது இயற்கைக்கு முரணான சந்தோஷங்கள். இதுவே இயற்கையான சந்தோஷங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் ஒரு சுற்றுலாக்கு போலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க. வரக்கூடிய மாசத்துல ஸ்கூல் லீவ் வருது, நம்ம குடும்பத்தோட சுற்றுலா போலாம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்ப தலைவன் நினைக்கிறாரு. நினைக்கிறப்போ அவங்கள்ட்ட ஒரு சேமிப்பு, இந்த மாதிரியான சரியான திட்டமிடல் இருக்கிறப்ப அவங்க சுற்றுலாக்கு போனாங்க அப்படின்னா அவங்க போய் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இதே அவங்க ஒரு கடன் உடனே வாங்கிட்டு இல்ல இருக்கிற நகையை அடகு வச்சுட்டு போறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்க போய் அவங்க 2 நாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ இந்த நகையை திருப்பணுமே, இந்த கடனை அடைக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் இந்த மாதிரிலாம் ஆகும். அப்புறம் குடும்பத்துக்குள்ள இதனால சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வரும். இது நான் சுற்றுலா மட்டும் இதுக்கு நம்ம உதாரணத்துக்கு சொல்ல முடியாது. பல விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஆடம்பரம் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவு விஷயங்களை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ என்னடா கடன் ஆயிருச்சு அப்படி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எவ்வளவோ பேர் ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக நிம்மதி இழந்துட்டு வாழ்ற சூழல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம். அப்ப நமக்கு நம்ம இங்க நல்லா நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு சந்தோஷத்தை விட நிம்மதி அப்படின்னு நம்ம இருந்துச்சா அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. அப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு சந்தோஷத்தை விட நிம்மதி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். ரொம்ப குறிப்பா நான் இங்க என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, அதாவது நீங்க லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றதையும் நான் ரொம்ப குறிப்பா சொல்லிட்டு நன்றி.